இஸ்லாத்துல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வேதனை, இன்னொன்னு சோதனை. பூகம்பம் வருது, பஞ்சம் வருது, இன்னைக்கும் வந்துட்டு தானே இருக்கு. இதெல்லாம் அல்லாஹ் எதுக்காக கொடுக்குறான் அப்படின்னா, மனுஷன் இந்த உலக வாழ்க்கையில தொலைஞ்சு போயிடும் போது தன்னுடைய தராதரத்தை மனுஷன் மறந்துருவான். மறந்து அந்த உலக வாழ்க்கையோட இந்த இன்பங்கள்ல எப்படியே மூழ்கி போயிட்டானா அவனுக்கு யோசிக்கிறது ஒரு டைமே இருக்காது. தனக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறதே அவன் யோசிக்கிறது இல்ல. இப்படி யோசிக்காம அப்படியே வாழ்ந்துட்டே இருக்கிறான் அப்படின்னா அந்த டைம்ல ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீடு கட்டினா ஒரு நிமிஷத்துல யாரோ குறுக்கிட்டாங்களே, நேத்து வரைக்கும் பணக்காரரா இருந்தா இன்னைக்கு ஒரு நிமிஷத்துல ஏழை ஆயிட்டானே, ஒரு கடல்ல ஒரு சுனாமி வந்துச்சு இத்தனை பேர் செத்துட்டாங்களே. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்கு, நம்மளால எல்லாம் முடியும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்மளால எதுவுமே தடுக்க முடியல. நம்முடைய தராதரம் என்னங்கிறது இந்த சோதனை காமிச்சிடும். இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்னா எல்லாருக்கும் வரும். இதுல நல்லவன் கெட்டவன் இதெல்லாம் பார்க்க மாட்டான்ல, எல்லாருக்குமே அது ஈக்குவலா வந்துடும். ஆனா வேதனைன்னு வரும்போது அது பாத்தீங்கன்னா கெட்டவனை மட்டும்தான் அது பிடிக்கும். அதுல நல்லவர்கள் ஒருத்தர் கூட பாதிக்கப்பட மாட்டாங்க. நூல் இஸ்லாம் கப்பல்ல நல்லவங்க எல்லாரும் ஏறிட்டாங்களா, கெட்டவங்க அழிஞ்சு போயிட்டாங்களா? அப்ப நல்லவங்க எங்க பாதிக்கப்பட்டாங்களா? பாதிக்கப்படல. லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலும் இப்படிதான் நடந்துச்சு. இது ரெண்டுமே வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வேதனையும் இன்னைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. பாவிகளை அல்லாஹ் அழிச்சிட்டு தான் இருக்கு. அது எப்படி நடக்குதுன்னா வேற வடிவத்தில் நடக்கும். ஏன்னா நபிமார்கள் இல்ல, அதனால அவ்வளவு செலக்ட் பண்ணி எல்லாம் அடிக்க மாட்டான். ஆனா இந்த ஊருக்குள்ள பெரிய அழிச்சாட்டியம் பண்ணாங்க, அவங்க எல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு பர்டிகுலர் டைம்ல வேரோட அறுத்துரும். உதாரணத்துக்கு ஹிட்லர் எடுத்து, முசோலினி எடுத்துக்கோ, இவங்க எல்லாம் பயங்கரமா ஆட்டம் போட்டவங்க, தான் கையில பவர் இருக்குதுங்கிறதுக்காக பயங்கரமா ஆட்டம் போட்டவங்க. அமெரிக்கா எடுத்துக்கோ, இவங்க எல்லாருக்கும் இப்ப உழுவும். இப்ப இந்த போர் ஸ்டார்ட் ஆயிருச்சுல, தொடக்கம் மிடில் ஈஸ்ட் அரபுகள் இவங்க எல்லாம் அடி வாங்குவோம். ஆனா அதோட எண்டு அமெரிக்கா டோட்டல் காலி ஆயிரும், யூரோப் டோட்டல் காலி ஆயிரும், இஸ்ரேல் பயங்கரமா அழிக்கப்படும். ஈசா நபி கையால இவர்கள் கொல்லப்படுவோம். யாரு? இந்த நேத்தன்யாஹூ, இந்த கும்பல், இந்த சைனிஸ்டுகள் எல்லாரும் ஈசா நபி கையால இவர்கள் கொல்லப்படுவாங்க. இது கண்டிப்பா நடந்தே தீரும்.